ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்று வந்து சோப் வித் ஃபேஸ் வாஷ் பார்த்தோம். சோப் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணுன்ற பார்த்தோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம ஃபேஸ்க்கு எந்த டைப் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும், எது பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் செகண்ட் டிப்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணணும். எல்லாருமே சோப்பு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷை நிறைய எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் வந்து ஹோல்ஸ் பெருசாக, ஃபேஸ் வாஷ் பேக்கெட்டில் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஷார்ட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து ஃபேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணணும். இதுவே ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 3 ட்ராப்ஸ் எடுத்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு வாஷ் பண்ண யூஸ் பண்ணணும். ஜென்டிலாக 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடணும். இதுதான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது டெக்னிக். எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பிழிஞ்சு எடுத்தா நிறைய போட்டு தேய்ச்சா நிறைய ஆயில் வந்து ஃபேஸில் கிளியர் ஆயிரும், நிறைய ஒரே நாளில் போயிடும் அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு டேமேஜ் தான் கொடுக்கும். லிமிட்டடாக நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது தான் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக அண்ட் ப்ரைட்னிங்காக நம்மளுக்கு இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம எந்த மாதிரி ஃபேஸ்க்கு எந்த மாதிரி டைப் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். எல்லோரும் நினச்சிக்கிங்க, எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆல் டைப் ஸ்கின்னில் வாங்கிக்கிங்க, ஆல் டைப் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆயில் ஸ்கின்னாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேஷன், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ், ஆயிலி ஸ்கின்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ், ட்ரை ஸ்கின்னா ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணி மினிமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ், அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்று வந்து சோப் வித் ஃபேஸ் வாஷ் பார்த்தோம். சோப் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணுன்ற பார்த்தோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம ஃபேஸ்க்கு எந்த டைப் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும், எது பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் செகண்ட் டிப்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணணும். எல்லாருமே சோப்பு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷை நிறைய எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வாஷ் வந்து ஹோல்ஸ் பெருசாக, ஃபேஸ் வாஷ் பேக்கெட்டில் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஷார்ட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து ஃபேஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணணும். இதுவே ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 3 ட்ராப்ஸ் எடுத்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு வாஷ் பண்ண யூஸ் பண்ணணும். ஜென்டிலாக 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடணும். இதுதான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது டெக்னிக். எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பிழிஞ்சு எடுத்தா நிறைய போட்டு தேய்ச்சா நிறைய ஆயில் வந்து ஃபேஸில் கிளியர் ஆயிரும், நிறைய ஒரே நாளில் போயிடும் அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு டேமேஜ் தான் கொடுக்கும். லிமிட்டடாக நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது தான் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக அண்ட் ப்ரைட்னிங்காக நம்மளுக்கு இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அடுத்தது நம்ம எந்த மாதிரி ஃபேஸ்க்கு எந்த மாதிரி டைப் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். எல்லோரும் நினச்சிக்கிங்க, எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆல் டைப் ஸ்கின்னில் வாங்கிக்கிங்க, ஆல் டைப் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆயில் ஸ்கின்னாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேஷன், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ், ஆயிலி ஸ்கின்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபேஸ் வாஷ், ட்ரை ஸ்கின்னா ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணி மினிமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ், அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்.